ஹலோ மக்களே, ஜெனா தமிழ் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிபியோ சிவதானு கீழே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் ஜெனா அம்மா கிட்ட நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக சிபி சார் வந்து உங்களோட வாரிசு தான் சொல்லிட்டு நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிபிக்கு விவசாயம் பார்த்து எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் சிவதானு மனசில் இடம் பெற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம தமிழும் சிவதானு ஐயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது சிபி சாரை மன்னிச்சிடுங்க, விவசாயத்தோட அருமையை பற்றி கண்டிப்பாக சிபி சார் புரிஞ்சுப்பாங்க. எப்படியாவது 3 நாளைக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுங்க, அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்கள ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவதானு ஐயா கிட்ட கேட்கும்போது சிவதானுவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழும் விடுற மாதிரி இல்லை. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சிபியும் அது எப்படி நான் எல்லாம் வேலை பார்க்க முடியும் அப்படி கேட்கும்போது நம்ம ஜெனா அம்மாவும் எப்படி இருந்தாலும் நீ செய்து தான் ஆகணும் சிபி அப்படின்னு சொல்லும்போது சிபியும் ஒரு கட்டத்தில் சம்மதிக்கிறாங்க. சிவதானு ஐயா அரை மனசோட சம்மதிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சிபி கிட்ட ஜெனா அம்மாவும் எது நடந்தாலும் பொறுமையாக இரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்க, அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தோட அருமை எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கணும் சிபி, அதுக்காக தான் ஒன்று அங்கே அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாத்தையுமே செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெனா அம்மாவும் சிபி கிட்ட கேட்குறாங்க. சிபியும் ஒரு அரை மனசோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். சிவதானு ஐயாவும் இதெல்லாம் இங்கே வேலைக்காக போகுது, கண்டிப்பாக இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஏன்னா அம்மா என்ன ஒரு நல்ல குணத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு பேரனா அப்படிங்கிற மாதிரி சிவதானு ஐயா யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிபி கிட்ட வேலை வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சிவதானு ஐயா. சிவதானு ஐயாவும் நம்ம சிபி கிட்ட வந்து இங்கே பாரு, இந்த மண்வெட்டியை வச்சு நீ எப்படியாவது இந்த இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பசுமாடு தொழுவத்தை எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டு சிபி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் நம்ம ஜெனா அம்மா சொல்கிறது எல்லாமே நம்ம சிபிக்கு ஞாபகத்து வருது. எப்படியாவது இந்த 3 நாள் தானே சமாளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சிபியும் வேண்டா வெறுப்பா எல்லா வேலையும் செய்யும்போது பின்னாடி இருந்து சிவதானுவும் சிபியை வந்து வேலை வாங்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செய்ய தெரியலையா, இது என்னன்னு புரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிட்ட கிண்டலாட்டும் வேடிக்கையாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் சிபி எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனா அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சிபி என்ன தான் போய் செய்ய போகிறான்னு புரிய மாட்டேங்குது, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம தமிழும் ஜெனா அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் நிரூபிப்பாங்க, விவசாயத்தோட அருமையும் புரிஞ்சுப்பாங்க, அதை நினச்சி நீங்கள் வருத்தமே படாதுங்க, எனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் சிவதானு ஐயாவே உங்கள்கிட்ட வந்து இதுதான் சரியான வாரிசு உனக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க, அதனால் நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம தமிழும். அதே சமயத்தில் சிபிக்கு ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கவே முடியலை. நம்ம ஜெனாமா கிட்ட ஃபோன் பண்ணி இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்கவே முடியாது, என்னால் 3 நாள் சமாளிக்க வாய்ப்பே இல்லை, இந்த சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்படி ஒரு வேலையை நான் செய்ததே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ஜெனா அம்மாவும் விடுற மாதிரி இல்லை. இல்லை சிபி, நீ 3 நாள் கண்டிப்பாக அங்கே இருந்துட்டு தான் வரணும், எனக்கு வந்து உன் மேலே நம்பிக்கை இருக்குது, என்னோட நம்பிக்கை நீ காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனா அம்மா சொல்லும்போது சிபியும் எவ்வளோ வேண்டுறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்கள், ஆனால் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஜெனா அம்மா அதை கேட்குற மாதிரி இல்லை. சிபியும் ஒரு கட்டத்தில் சரி இதுக்கு மேலே பேசினாலும் ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி எப்படியாவது இந்த வேலையெல்லாம் செய்திட வேண்டியதான்னு வேண்டா வெறுப்பா எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி விவசாயி மாதிரி அழகாட்டு நடந்துட்டு இருக்காங்க நம்ம சிபி. சிபி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நான் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு கம்பெனியில் நான் எந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன், இப்போ இங்கே வந்து இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபியும் ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சிபியும் சரி இந்த கிராமத்தில் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு நான் ஏதோ ரொம்பவே ஈஸின்னு நினச்சிட்டேன், ஒரு நெல் விளையதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது, இதை நம்ம அசால்ட்டாக நினச்சிட்டோமே, இருக்கிறதுலையே ஒரு சிறந்த வேலை இதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படியே சிவதானு ஐயோட மனசில் நம்ம சிபி இடம் பெற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அடுத்து நம்ம ஜெனா அம்மாவை பார்க்கும்போது சிவதானுவும் எப்படி இருந்தாலுமே சிபி உங்களோட வாரிசுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லும் போது நம்ம ஜெனா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. எல்லாமே காரணம் நீதான்னு சொல்லி தமிழ் அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்கன்னே சொல்லலாம்.